ஹே! வாட்ஸ்அப் கைஸ். நான் இப்போதைக்கு இந்த லைக்கிங் படத்த அட் 0.25 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரஸ்டிங்கான 9 நியூ டீடெயில இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ உண்மையா இத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருந்துச்சு. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க போலாம் வீடியோக்குள்ள. நம்பர் 1 நம்ம முஃபாசா சொல்லியிருப்பார் நம்ம சிம்பா கிட்ட, இந்த சன்னு வந்து எங்கெல்லாம் படுதோ எல்லாமே நம்மளோட டெரிட்டரி. நம்ம தான் அது நான் தான் கிங் அப்படின்னு அவர் விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுக்கேத்த மாரியே இந்த படத்துல ஓப்பனிங் சாங் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபுல் ஓப்பனிங் சாங்குமே அப்படியே இந்த சன்லைட் எங்கெல்லாம் படுதோ அதுதான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அத எப்படி சிம்பலைஸ் பண்றாங்கன்னா, ஃபுல்லாவே நம்ம முஃபாசாவோட கிங்டம் அப்படின்னு சொல்லாம நம்ம சொல்ல வராங்க. நம்பர் 2 முஃபாசா வந்து ஆக்சுவலி வந்து அவர ஒரு டே லைட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவர் வரும்போதே ஃபுல்லாவே வெளிச்சமா டே லைட்டா இருக்கும். அதே நம்ம ஸ்கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படியே அவர் ஒரு டார்க் கொகையிலருந்து அப்படியே உளுந்து வெளிய வர மாரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த படத்துல லைட்னிங் ரொம்ப ரொம்ப எல்லா கேரக்டருமே அழகா டிஃபைன் பண்ணி காமிக்குது. நம்பர் 3 நம்ம ஸ்கார் சொல்லியிருப்பார் நம்ம சிம்பா கிட்ட, அங்க ஒரு எலிஃபண்ட் கிரேவேட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எலிஃபண்டோட ஒரு சுடுகாடே இருக்கு அப்படின்னு சிம்பா கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாரி பார்த்திருப்பீங்க. சிம்பாவும் நம்ம 4வது இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி எக்கச்சக்கமான எலிஃபண்ட் போன்ஸ் அங்க நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கார் வந்து போய் சொல்லல. உண்மையிலேயே அங்க எலிஃபண்ட்ஸோட அந்த எலும்பு கூட நீங்க நிறையவே பார்க்கலாம். நம்பர் 4 ஆக்சுவலி ஹைனஸ் எப்பவுமே தனியா வந்து வேட்டையாடாது. எப்பவுமே ஒரு ஹண்டர். இதான் ஹண்ட் எப்பயுமே ஒரு குரூப்பா தான் பண்ணணும். சரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி மூலியமா பண்ணணும். அது மட்டும் இல்லாம அது எப்பவுமே குட்டி யங்கோல்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணணும். ஏன்னா, அதோட பவர டாமினேட் பண்ணி அந்த யங்கோல்ஸ ஈஸியா கொல்ல முடியும். அதுக்கேத்த மாரி பார்த்திருப்பீங்க. இந்த சீன்லயுமே நம்ம ஹைனஸ் எல்லாரும் சேர்ந்து 2 கப்ஸ் அத்தன ஹைனஸ் வந்து 2 கப்ஸ் வந்து கொண்டு காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஹைனஸ் எப்பவுமே யங்கோல்ஸ தேடி தான் போகணும்னு நல்லாவே காமிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 5 ஆக்சுவலா நம்ம கிங்கா இருந்துமே, நம்ம முஃபாசா உடம்புல எந்த விதமான ஸ்காருமே இருக்காது. அவர் மிகப்பெரிய கிங்கா இருந்தாலுமே, அவரோட நீங்க ஸ்காரே பார்த்திருக்க மாட்டீங்க. பட் நம்ம ஸ்கார் உடம்புல எக்கச்சக்கமான ஸ்கார் காமிக்கப்பட்டிருக்கும். நெறைய ஸ்கார் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அவர் பேர்லயே இருக்கு. ஸோ பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு ட்ரூ கிங்ன்னு இப்போதைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம். ஏன்னா அவரோட வாய்ஸ் மூலியமா அந்த குரோல் அவர் வாய்ஸ்ல அந்த கெஜெட் மூலியமா எல்லாமே அவரு கதிகலங்க வச்சுருவாருன்னு காமிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 6 நம்ம முஃபாசா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் இறந்து என்னோட சூரியன் மறைவு, இன்னொரு சூரிய உதயமாகும். இன்னொரு புது கிங் வந்து உருவாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாரி நம்ம முஃபாசா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கார் கிங்கா மாறியிருப்பாரு. அப்ப மாறப்பாருங்களே! அவர் மாறும்போது சன் ஃபேடிங் அப்ப தான் மாறுவாரு. சன் வந்து மறையிற டைம்ல தான் அவர் வந்து கிங்கா மாறுவாரு. ஸோ கிளியர்லியே சொல்றாங்க இவர் வந்து கிங் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சிம்பாக்கு கிங்கா ஆகும்போது பார்த்திருப்பீங்க. அப்ப சன் ரைஸே ஆகும். ஸோ நம்ம சன் ஃபேடிங் அப்ப நம்ம ஸ்கார் கிங்கா இருப்பாரு. சன் ரைஸ் அப்ப நம்ம சிம்பா கிங்கா இருப்பாரு. ஸோ சிம்பா தான் ஒரு ரியல் கிங்ன்னு இதை அவங்க சிம்பலைஸ் பண்றாங்க. நம்பர் 7 ஒரு மான்டேஜ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம சிம்பாவோட முடிய வச்சு சிம்பா முடி அப்படியே டிராவல் ஆகி போற காமிக்கப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட்டா இந்த முடி இந்த ஃபுல் மான்டாஜுமே இவ்வளோ டைம் பாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம முஃபாசா இறந்து இவ்வளோ டைம் பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம லைஃப் சர்க்கிள் அப்படின்னு அழகா இந்த முடி வச்சவங்க அழகா காமிச்சிருப்பாங்க. அனிமேட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். நம்ம சிம்பா வந்து அவர் தான் யாரு அப்படி ரியலைஸ் பண்ணிட்டு அவர் வந்து அந்த மக்கள காப்பாத்த அவரோட கிங்டம்க்கு அவரு அரசனா மாற அங்கருந்து அவரு போவாரு. பார்த்திருப்பீங்க. நல்லா அழகா காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு டார்க்லேருந்து அப்படியே ஒரு லைட்டுக்கு காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பார்த்திருப்பீங்கன்னா, அந்த இடம் ஃபுல்லாவே டார்க்கா இருக்கும். அப்புறம் அந்த லைட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படியே அங்கருந்து அவரு இந்த பக்கம் ட்ராவல் ஆவாரு. ஸோ இப்போதைக்கு அவரோட மனசுல எல்லா இதுவுமே விட்டுட்டு ஒரு டார்க்லேருந்து டே லைட்டுக்கு போறாருன்னு நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கன்ஃபார்ம் கலர்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அட் லாஸ்ட் நம்பர் 9 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம நாலா வந்து எப்பவுமே நம்ம சிம்புவோட அதிகமா காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலுமே நம்ம சிம்பா ஓவர் பவர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து ரியல் லைஃப்லயே ஃபீமேல் லைன்ஸ் தான் வந்து மேல்ஸோட பவர்ஃபுல்லா இருக்குமா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்பவுமே ஃபீமேல்ஸ் தான் மேல்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால வந்து நான்லாம் எப்பவுமே நம்ம சிம்பாவோட சுப்பீரியரா இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதான் கூட ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்பவுமே நம்ம சிம்பாக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ, அப்புறம் நல்லா அங்க நிப்பாங்க. ஸோ பாசிபிலி இதுதான் வந்து ஒரு குயினோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கிங்குக்கு சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த கைஸ் நான் கண்டுபிடிச்ச 9 நியூ டீட்டெயில் உண்மையிலேயே ஆசம் டீட்டெயில். இது நான் 0.2 பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நானே மறந்து உண்மையிலே பார்த்தேன். உண்மையிலே ஆசமான மூவி. இனிமேல் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ரிவ்யூ ப்ளே பண்ணுங்க. அது மட்டும் உங்களோட ஃபேவரட் டீட்டெயில் வந்து மறக்காம கமெண்ட். அன்டில் பாய்.